ஹலோ 12th ஸ்வைக்கட்டீஸ், என்னப்பா எல்லாரும் இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? ஹோப் நீங்கள் எல்லாருமே சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆக்சுவலி எதுவுமே பார்க்க போகிறதில்ல. ஜஸ்ட்டு நான் ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துட்டு வந்தால் மட்டும் போதும். ஏன்னா ஆல்ரெடி மைண்டு செம்ம ப்ரெஷராக இருக்கும். நிறைய படித்து ஒரு மாதிரி மண்டை வெடிக்கிற தருணத்தில் நீங்கள் எல்லாருமே இருப்பீங்க. ஸோ இந்த தருணத்தில் இதெல்லாம் படிச்சிட்டிங்களா, லாஸ்ட்டு சான்ஸு, இதெல்லாம் படித்தே ஆகணும் அப்படின்னு எந்த வித ப்ரெஷரும் நான் போட விருப்பப்படலை. அதனால் ஜஸ்ட்டு நான் ஸ்க்ரீனை ஸ்க்ரோல் பண்ணுறேன். நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி கண்ணால் பார்த்துட்டு வாங்க. எந்த வித ப்ரெஷரும் போட்டுக்காமல் பொறுமையாக பாருங்கள். ஒரு வேளை நான் ஸ்க்ரோல் பண்ணுறதுல உங்களுக்கு எதுவுமே தெரியலனா கவலைவே படாதீங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்க கொஸ்டின் நீங்கள் கண்டிப்பாக படிச்சுட்ருப்பீங்க. அதனால் ஐயையோ நம்ம இதை படிக்கலையே அப்படின்னு எந்த வித பதட்டமும் வேண்டாம். ரிலாக்ஸ்டாக ஆகுங்கப்பா. ஃபஸ்ட்டு ஹெல்த்து முக்கியம், செகண்ட் தான் ஸ்டடி. அதனால் எப்படியும் நீங்கள் ரொம்ப எஃபர்ட் போட்டு படிச்சுட்ருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப ரிலாக்ஸ்டாக பாருங்கள். ஜஸ்ட் ஏதோ ஒரு ஸ்க்ரீனில் மூவ் ஆகுது, நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இதை படிங்கப்பா, அதை படிங்கப்பா, அது முக்கியம்ப்பா, இது முக்கியம்ப்பா. ஆல்ரெடி நீங்கள் படித்து முடிச்சுட்ருப்பீங்க. இந்நேரம் உங்களுக்குலாம் மூச்சு திணறிட்டுருக்கோம். இந்த டைமில் நானும் பிடிச்சி அழுத்துறதுக்கு விருப்பமே படலைப்பா, சரிங்களா? அதனால் பொறுமையாக ஸ்க்ரீனை பாருங்கள். ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக ஜஸ்ட் ஒரு கண்ணிலே நம்ம பார்த்துட்டே வரும்பொழுது ஏதாவது பை சான்ஸ் நம்ம ரிவிஷன் பண்ண டைம் கிடைக்கல அப்படின்னும் பொழுது இது ரிவிஷன் பண்ணுற ஒரு டைமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ரிலாக்ஸ்டாக ஆகுங்க, சரிங்களா? நோட்டு புக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஜஸ்ட்டு பார்த்துட்டு வாங்கப்பா, சரிங்களா? ஏன்னா நிறைய டைம் நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் சென்டரில் போய்ட்டு கொஸ்டின் பார்ப்பேன். ஒரு கொஸ்டின் பார்த்த உடனே ஒரு ஆன்சர் எனக்கு டக்குன்னு கண்ணில் பார்த்த உடனே இதுதான் அப்படின்னு தோணும். ஆனால் என்ன பண்ணுவேன், அதுக்கப்புறம் இருக்க 3 ஆப்ஷனையும் நான் பார்ப்பேன். அதை பார்த்து முடிச்சிட்ட உடனே இல்லை அது கிடையாது, இதுதான் நான் மாற்றுவோம் பாருங்க. அந்த மாற்றின ஆப்ஷன் கண்டிப்பாக தவறாக இருக்கும் 100%. ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் கண்ணால் பார்த்தேன் பார்த்தீங்களா டக்குன்னு, அது எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் பர்சனலி என்ன உணர்ந்தேன் அப்படின்னா, நம்ம ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறது எப்படியும் கண்டிப்பாக கரெக்டாக தான் இருக்கும். அதனால் நம்ம கண்ணில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு நிறைய பார்ப்போம் அப்படின்னு முடிவு பண்ணுது. ஸோ அதனால் நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்துட்டு மட்டும் வாங்க, ரிலாக்ஸ்டாக வாங்க. இதுக்கு புதுசாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ நோட்டில் எழுதியோ எந்த வித ப்ரெஷரும் போட்டுக்காதீங்க. அமைதியாக பாருங்கள். இல்லை எனக்கு பார்க்க சுத்தமாக முடியல மேம், ஆல்ரெடி நான் படித்து டயர்டாகிட்டேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. ரிலாக்ஸ்டாக வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா தூங்குங்க. தூங்கிட்டு நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு எக்ஸாம் எழுதுங்க, சரியா? இது ஃபுல்லாக பார்க்கணுன்னு கூட எந்த வித கட்டாயமும் கிடையாது. ஏன்னா இதில் நான் புதுசாக உங்களை இம்பார்ட்டன்ட் படிங்கன்னு எதுவும் திணிக்க போகிறதும் கிடையாது. ஆல்ரெடி நீங்கள் படிச்சுட்ருப்பீங்க. ஜஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க, அவ்வளோதான்ப்பா சொல்ல விருப்பப்படுறேன், சரிங்களா? இது எல்லாமே உங்கள் கைடில் இருக்கிறது தான். கடைசியாக பிள்ளைங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒன்ஸ் அவங்களுக்கு ரிவிஷன் பண்ண டைம் இருந்ததா இல்லையா அப்படின்ற ஒரு கன்சர்னுக்காக நான் சும்மா அப்படி ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வரேன். நான் வேகமாக ஸ்க்ரோல் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கூட ஸ்க்ரோல் பண்ணிடுறேன் வேகமாக, சரிங்களா? இதெல்லாம் எங்கள் நோட்ஸ்லேயே இருக்குது மேம். ஏன் மேம் நீங்கள் வேறு காமிச்சிட்டு அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். நோட்ஸில் திருப்பி படிக்கணும். ஆக்சுவலி பர்ஃபெக்டான ரீசன் எனக்குமே தெரில. அப்புறம் நீங்கள் உருட்டுறீங்கன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. அதுக்கு பெட்டர் ஜஸ்ட்டு பாருங்கள் அப்படின்னு நான் உண்மையை சொல்லி ஒத்துக்கிறேன், சரிங்களா? ஸோ அதனால ஜஸ்ட்டு பாருங்கள். இந்தாங்கப்பா, எல்லாம் பார்த்துட்டே வாங்க. நாளைக்கு 1 o'clock உங்களுடைய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்க முடியலனாலும் நான் வீடியோ எப்படியும் ஆன்சர் கீ போடுவேன். அப்போ தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் எப்படி எழுதிருக்கீங்கன்னு. ஹோப் ரொம்ப ஈஸியாக வரணும்னு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் ஸ்டடி வித் அபி யூடியூப் சேனல் சார்பாகவும் மனமார்ந்த பிரார்த்தனைகளும் அன்பும், சரிங்களாப்பா? ஈஸியாக வரும், கண்டிப்பாக ஈஸியாக வரும். லாங்குவேஜ் மட்டும் நீங்கள் க்ராஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை விட பெரிய கண்டம் இருக்குது. அதுக்கப்புறம் மெயின் சப்ஜெக்ட்லாம் இருக்குது. பட் இதுவே நம்மளுக்கு மிகப்பெரிய கண்டம் அப்படின்றதுனால இதை முதல்ல நம்ம கடந்துருவோம், சரிங்களாப்பா? தமிழ் எப்படியே கடந்துட்டோம். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் இருக்குது, இங்கிலீஷ் கடந்துட்டோம். இங்கிலீஷ் தான்ப்பா மற்ற எல்லா சப்ஜெக்டை விட கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் இங்கிலீஷ் முடிச்சிருங்க. முடிச்சுட்டு ஒரு நல்ல கேப் எடுத்துகிட்டு உடனே அடுத்த சப்ஜெக்ட் படிங்க, சரிங்களா? அதுதான் நம்மளுக்கு இடைப்பட்ட கேப், சரிங்களா?
எனக்கு ஆக்சுவலி 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் கொஞ்சம் மாடரேட்டாக தான் வந்தது அப்படின்னு அந்த மாணவர்கள் எல்லாம் கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதனால் நாளைக்கு இங்கிலீஷ் எப்படி வரும்னு உங்களோட ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. பார்க்கலாம் நாளைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக ஈஸியாக தான் வரும், நம்ம நினச்சிப்போம். இது எல்லாமே கிராமர் தான்ப்பா, நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க. இல்லை மேம் டயர்டாக இருக்குன்னா நீங்கள் தயவு செஞ்சு போய் தூங்குங்க, அதுதான் நான் சொல்ல விருப்பப்படுறேன். வேணும்னா வேகமாக ஸ்க்ரோல் பண்ண பார்ப்பா, நான் பார்த்துட்டு வரீங்களா பாருங்கள். இருங்க வேகமாக ஸ்க்ரோல் பண்ணுறேன், நீங்கள் பாவம் ஆல்ரெடி டயர்டாக இருப்பீங்க. ப்ரிப்போசிஷன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க மேபி. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குப்பா, கவலை வேண்டாம், வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இதெல்லாம் ஆல்ரெடி படிச்சிட்டிங்க. ஒருவேளை நாளைக்கு கிராமர் வந்து ரொம்ப ஈஸியாக வந்தது, ஃபுல் மார்க் எடுத்துட்டிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கப்பா. நாளைக்கு ஆன்சர் கீயும் நான் விடுவேன். பட் வந்து அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்து நம்ம வெயிட் பண்ணுவோம். ஏன்னா டிஜி கவர்மெண்ட் கிட்டேருந்து நம்மளுக்கு அஃபிஷியல் ஆன்சர் கீ ஒன்ஸ் உங்களுடைய பேப்பர் கரெக்ஷன் அப்போ அவங்களே வெளியிடுவாங்க. ஸோ அப்போ தான் வந்து ஒரிஜினல் ஸ்டோரியே இருக்குது நமக்கு. இப்போ வந்து நம்ம சொல்லிடுறோம் ஆன்சர்ஸ்லாம், அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். சம்டைம் கிரேஸ் மார்க்லாம் வரும், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதனால் கவர்மெண்ட் அஃபிஷியல் ஆன்சர் கீக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். அதில் வந்து உங்களுக்கு நீங்கள் ஆக்சுவலி 12th பிள்ளைங்கன்றதுனால 10th 11th எல்லாத்துலேயுமே நீங்கள் கீவேர்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. மேபி 10th இப்போ ஃப்ரெஷ்ஷாக எழுத போகிற பிள்ளைங்களுக்கு தான் கொஞ்சம் பயமாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி 2-3 கண்டெல்லாம் தாண்டிட்டு தான் வந்திருக்கீங்க 12th. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஆன்சர் கீ பற்றிலாம் உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கும். இருங்க நான் வேகமாக ஸ்க்ரோல் பண்ணிடுறேன். ஆல்ரெடி நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்ருப்பீங்க, எதுக்கு ஸ்க்ரோல் பண்ணிடுறேன். ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துட்டு வாங்கப்பா. ஆனால் சில பிள்ளைங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது மேம், இதெல்லாம் எங்கள் நோட்ஸில் இருக்கும் போதே நான் படித்ததில்லை, நீங்கள் வேறு ஏன் மேம் இதெல்லாம் போட்டுட்ருக்கீங்க அப்படின்றவங்க மைண்ட் வாய்ஸ் புரியுது. பட் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கு தான், சரி நம்ம பிள்ளைங்க ஒரு மார்க் எடுக்குதுன்னா அந்த ஒரு மார்க் நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் கொஞ்சமாவது இருக்கணுமே, நீங்கள் மார்க் எடுத்திங்கன்னா அதில் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணுமேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்காக இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் பொறுமையாக பாருங்கப்பா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. வந்துட்டோம் முடிய போகுது. நாளைக்கு இந்த நேரம்லாம் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு நீண்ட சந்தோஷம், அமைதி எல்லாமே இருக்கும். அதன் பிறகு அடுத்த தேர்வுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அவ்வளோதான்ப்பா, முடிய போகுது. இன்னும் 5 பேஜ் தான் இருக்கு. லிங்கஸ் அண்ட் கனெக்டர்ஸ், part of speech, அவ்வளோதான்ப்பா. கிராமர் ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. அட் த சேம் டைம் நமக்கு இதை மட்டும் பார்த்துடலாம், கடன் பார்த்துடலாம். சரிங்களா, அதெல்லாம் படிச்சிட்டிங்களான்னு பார்த்துருங்க. ஐம் சாரி, இதை ஸ்க்ரோல் பண்ணிடலாம். ஸோ ஏதாவது நாய்ஸ் சவுண்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. இதெல்லாம் பார்த்துட்டிங்களா பாருங்கள். இதெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான். நல்லா சாப்பிட்டுட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு நிம்மதியாக தூங்குங்க. தூக்கத்துலலாம் வரும், கனவாக வரும் நமக்கு, இந்த கொஸ்டின் வந்தது அந்த கொஸ்டின் வந்தது, அதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு விதமான மைண்ட் ப்ரெஷரில் வர்றது. அதனால் நீங்கள் அதெல்லாம் ரொம்ப திங்க் பண்ணிக்காதீங்க. ஒன்ஸ் பார்த்துட்டிங்களா எல்லாமே முடிஞ்சுது, ஜம்முன்னு போய்ட்டு தூங்குங்க. சரிங்களா, முடிஞ்சுது, அவ்வளோதான், முடிஞ்சுது.
அவ்வளோதான் குட்டீஸ். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட்மா. மை ப்ரேயர்ஸ் ஆல்வேஸ் வித் யூ. நாளைக்கு எக்ஸாம் நல்லபடியாக எழுதுறதுக்கான அன்பும் பிரார்த்தனைகளும். டேக் கேர். டாட்டா. பை பை.